ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சேலம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சேலம் மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சேலம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் காலியாக உள்ள பாதுகாப்பு அலுவலர் சமூக பணியாளர் பணியிடங்களுக்கு தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் சேலம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா புதிதாக பாதுகாப்பு அலுவலர் நிறுவனம் சாரா ஒரு பணியிடம் தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா 27,804 ரூபாய் என்ற அடிப்படையிலும், சிறப்பு சிறார் காவல் அலைகளுக்கு 2 சமூக பணியாளர் வீதம் சேலம் மாவட்டம் மற்றும் மாநகரத்திற்கு என மொத்தம் 4 சமூக பணியாளர்கள் பணியிடம் ஒரு மாதத்திற்கு தலா ரூபாய் 18,536 ரூபாய் தொகுப்பூதியமாகவும், ஒரு வருட ஒப்பந்த அடிப்படையில் மிஷன் வாத்சல்யா வழிகாட்டு நெறிமுறைகளின் தகுதியானவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பாதுகாப்பு அலுவலர் 1 நிறுவனம் சாரா பணியிடம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சமூக பணி, சமூகவியல், குழந்தை வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொதுநலம், சமுதாய வள மேலாண்மை ஆகிய ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது மேற்காணும் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டத்துடன் பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி சமூக நலன் தொடர்பான பணிகளில் திட்டம் தயாரித்தல், செயல்படுத்துதல், கண்காணித்தல், மேற்பார்வையிடுதல் தொடர்பாக குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் கணினியில் அறிவுத்திறமை பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 10/1/2025 அன்று உள்ளவர் பார்த்தீங்கன்னா 42 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். குழந்தைகள் நலன் தொடர்புடைய பணிகளில் பணிபுரிந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக பணியாளர் பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல் ஆகிய ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டத்துடன் கணினியில் அறிவுத்திறமை பெற்றிருக்க வேண்டும். மேற்காணும் தகுதியுடன் சமூக பணியில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 10/1/2025 அன்று உள்ளவர் பார்த்தீங்கன்னா 42 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். குழந்தைகள் நலன் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலன் தொடர்புடைய பணிகளில் பணிபுரிந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பணியிடத்திற்கு மேற்கண்ட சான்றிதழ்களையும் இணைத்து உரிய விண்ணப்பத்துடன் 31/1/2025 அன்று மாலை 5:30 மணிக்குள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறையன் 415, 4வது தளம், மாவட்ட ஆட்சியரகம், சேலம் 636001 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 பணிகளுக்கும் விண்ணப்பிக்க விரும்புவோர் பார்த்தீங்கன்னா தனித்தனியே அதற்குரிய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.